இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 81 வசனத்திலிருந்து 88 வசனம் வரையிலும் எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தின் ஆசிரியனுடைய ஜெபத்தை நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், பதில் கிடைப்பதற்கு தாமதம் ஆனபடியினாலே பல குழப்பங்களுக்கு உள்ளாகி அவர் இந்த வேண்டுதல்களை ஏறெடுக்கிறதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பதில் கிடைக்காததினால் அவருடைய நிலைமையை சொல்லுகிறார். 81 வசனத்திலே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை எதிர்பார்த்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து என் கண்ணினுடைய விழிகள் வலிக்கிற அளவிற்கு என் கண்கள் பூத்து போயிற்று என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புகையில் உள்ள துருத்தியைப் போல ஆனேன் என்று சொல்லுகிறார். அதாவது விலங்குகளினால் அதனுடைய தோள்களினால் செய்யப்பட்ட திராட்சை ரசங்களை தேக்கி வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தோல் பையை போல இருந்த என்னுடைய வாழ்வானது சுருங்கி போய் அநேக வெடிப்புகள் அது பழமையாய் போய் அதில் ஒருத்தருக்கும் யூஸ் இல்லாத அளவிற்கு மாறிவிட்ட புகையில் உள்ள துருத்தியைப் போல மாறினேன் என்று சொல்லுகிறார். 87 வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. என்னை மரண படுக்கையில் படிக்க வைப்பதற்கு கொஞ்சம் தான் தாமதம் என்று சொல்லுகிறது போல அவருடைய நிலைமையை சொல்லுகிறார். ஆனால் இங்கே எதற்காகவெல்லாம் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். 81 வசனத்திலே நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 82 வசனத்தில் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பது போல அவர் கேட்கிறார். 84 வசனத்திலே எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? என்னுடைய நாட்களே நான் 20 வயதிலேயே 60 வயது போல காட்சியளிக்கிறேன். அத்தனையாய் புகையில் உள்ள துருத்தியைப் போல என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் எத்தனை நாட்கள் பூமியில் இருப்பேன் என்று சொல்லி தெரியவில்லை. அவர்கள் இப்பொழுதே என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட எனக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் இந்த வாக்கு தத்தங்களை எப்பொழுது நிறைவேற்றுவீர்? தோல்வி உள்ள என்னுடைய வாழ்வை எப்பொழுது வெற்றியுள்ள ரட்சிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றுவீர்? எப்பொழுது நீர் என்னை தேற்றுவீர்? எனக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தன்னுடைய ஒரு கஷ்டத்தின் அந்த காத்திருப்பதினால் அவருடைய வாழ்விலே நேரிடுகிற அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை இந்த வசனங்களிலே அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதங்களின் ஆழங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே அழகான ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே சங்கீதம் 37 அதிகாரம் 38 வசனம் 39 வசனம் 40 வசனத்திலே இவர் கேட்ட அநேக கேள்விகளுக்கு அங்கே பதில் எழுதியிருப்பதை பார்க்கலாம். 37 சங்கீதத்தின் 38 வசனத்தில் இருந்து நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய வாழ்விலே ஒரு கட்டத்திலே அவன் இத்தனையாய் சொல்லுகிறான், கண்கள் பூத்து போயிற்று, புகையில் உள்ள துருத்தியைப் போல இருக்கிறேன், அவர்கள் என்னை குழியில் தள்ளிவிட சற்றே தப்பிற்று, எனக்கு உயிர்ப்பையும் என்று சொல்லியெல்லாம் நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவு சமாதானம். அவன் இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட, இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு கூட எந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காத நிலைமையில் அவன் மரிக்கப் போவதில்லை என்பதை இந்த காரியங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 17 வயதிலே தரிசனத்தை பெற்ற யோசேப்புக்கு 40வது வயதில்தான் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய தரிசனங்கள் சொப்பனங்கள் நிறைவேற்றப்பட்டது. அவர் 30வது வயதிலே நிறைவேற்றப்படுகிறதற்கு முன்பாக சிறைச்சாலையில் கிடக்கிறார். எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் தன்னுடைய வசனத்துக்கு காத்திருக்கிற, தன் தரிசனத்திற்கு காத்திருக்கிற மனிதனை உயர்த்தினதை பார்க்கிறோம். 75வது வயதிலே குமாரனை பெறுவாய் என்று சொல்லி உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு 100 வயது வரையிலும் அவர் இருக்க வேண்டியதாயிற்று. இப்படி அவருடைய காரியங்கள், அவருடைய முடிவு சமாதானம் என்று பார்க்கிறோம். நேசித்த மகனாகிய யோசேப்பை இனிமேல் நான் பார்ப்பேனோ, என்னுடைய
நரை முடியை நீங்கள் பாதாளத்தில் வியாகுலத்தோடு கூட இறங்க பண்ணிவிடுவீர்களோ என்று கேட்ட யாக்கோபு அந்த யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி அவன் அனுப்பின எல்லா பதார்த்தங்களையும் வண்டிகளையும் பார்த்த பொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். செமையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் கேள்வி கேட்கிறாரே 84ஆம் வசனத்தில், எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். நிச்சயமாக கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். சற்றே தப்பிற்று. சவுல் எரிகிற ஈட்டியானது தாவீதுக்கு நேராக வந்த போதிலும் அவள் விலகினபடியினாலே அது சுவரிலே குத்தி கீழே விழுந்தது. சற்றே தப்பிற்று. அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஓரடி தூரம்தான் என்று சொல்லி ஓடின தாவீது குருவியை வேட்டையாடுகிறது போல வேட்டையாடும்படியாய் இஸ்ரவேலின் ராஜா வந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த மனிதனுடைய வாழ்வை கடைசி வரையிலும் ஆண்டவர் காத்தருளினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை காத்திருக்கிறதுனால் இப்படிப்பட்ட சோர்வுகள், பல மனக்குழப்பங்கள் உண்டாயிருந்தாலும் கூட இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 37 சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக சரியானதான ஆசீர்வாதமான பதிலை தந்து இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர்களை ரட்சிப்பார். காத்திருக்கிற மனிதனுடைய வாழ்விலே ரட்சிப்பு நிச்சயம். காத்திருக்கிற மனிதனுடைய வாழ்விலே தேற்றரவு நிச்சயம். காத்திருக்கிற மனிதனுடைய வாழ்வை கட்டாயம் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன்.